நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் வேதாந்த கிளாஸ் தொடங்கும் போது, ஈஸ்வரோ குருர் ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நமக அப்படின்னு. குரு, ஈஸ்வரன், நான் இப்படிங்கிறதெல்லாம் வார்த்தையில தான் வேற. அதாவது வடிவமா பாத்தீங்கன்னா வேற. ஆனா ஆகாசம் வந்து ஒரு குடத்துல இருக்கிறது வேற, ஒரு அறையில இருக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஒரே ஆகாசம் இடத்துல இருக்கு. ஆமா. அதனால ஒரே ஆத்மாதான் 3 பேராட்டு இருக்காங்க. வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தியே நமக. தட்சிணாமூர்த்தி தான் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார், நானாகவும் இருக்கிறார் அப்படிங்கறது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதனால இது மூணும் குருதான். குரு கடவுள் தானே அப்படின்னா, குரு கடவுள் தானே அப்படின்னா பொதுவா குரு என்ன பண்ணுவாரு, நீயும் கடவுள் தான் காட்டி தருவாரு. நம்ம குருவை கடவுளா நினைப்போம், அவர் நீயும் கடவுள் தான் அப்படின்னு காட்டி தருவாரு.